கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக நேரடி நியமனம் மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்லையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க இல்லையா, இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. எகைன் அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மாநகராட்சி, நகராட்சி, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், ஸோ உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி பேர், அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 25th நவம்பர் ஈவினிங் 5:45 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குக் அசிஸ்டன்ட், அதாச்சும் சமையல் உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000லேருந்து உங்களுக்கு 9000 வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 21லேருந்து 40 வரைக்கும் எலிஜிபிள். தென் பழங்குடியினர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 40 வரைக்கும் எலிஜிபிள். டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 40 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக இதை செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் சரளமாக பேச தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இப்போ எங்கேருந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சரௌண்டிங்கில் 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை கூட செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக நேர்முக தேர்வு வச்சு தான் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. அதாச்சும் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஹையர் பண்ண போகிறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.